இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னை அவர் பசும் புல் பூமியிலே இந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என்னைப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்முடைய மேய்ப்பராக இருக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 23:2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தாவீது ஆண்டவரை பற்றி அவரின் மேய்ப்பராக இருக்கிறதுனால் அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அது பருகுவதற்கு ஏற்றதாக இருக்கும், அது தெளிவாக இருக்கும். ஒருவேளை அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கலங்கின தண்ணீர் அதற்குள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, என்ன இருக்கும் என்று தெரியாது, பருகவும் முடியாது, பயனற்று போய்விடும். யோசித்து பாருங்கள், அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வரும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? எல்லாமே கலக்கமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்யாமல் அமைதியா இருப்பது நல்லது. வேதம் அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 46:10 சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, சவுல் ராஜாவால் துரத்தப்படும் பொழுது என்ன குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு மேல் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் தேசத்தை விட்டு வெளியே புறப்படுகிறார். அவனுடைய பெற்றோர்களும் அவரோடு கூட வருகிறார்கள். அப்போ மோவாபின் ராஜாவை போய் சந்திக்கிறான். தாவீது தன்னுடைய பெற்றோரோடு கூட 1 சாமுவேல் 22 சொல்லுகிறது. ராஜாவை பார்த்து, ராஜாவே, கொஞ்ச நாட்கள் என்னுடைய தாயின் தகப்பனும் இங்கே இருக்கட்டும், எனக்கு நீ தயவு பாராட்டும், ஏனென்றால் கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது எனக்கு எல்லா பக்கங்களிலும் நெருக்கம், குழப்பம், என்னால் முடிவெடுக்க முடியவில்லை, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. அதனால் எனக்கு நீட் சம் டைம், எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது, அதுவரை எங்க பெற்றோர்கள் இங்க இருக்க நீ அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நடத்துதலுக்காய் காத்திருக்கிறான். உங்க வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம இன்னைக்கு தத்தளிக்கிறீங்களா? தடுமாடுறீங்களா? என்ன செய்யுதுன்னு தெரியலையா? பல பேர் பல ஆலோசனை சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆகல, அல்லது எது செய்யணும்னு புரியலன்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆனா என்ன பண்ணணும்? வேதம் அழகாக சொல்லி அந்த நேரத்துல அமைதியாக ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்துருங்க. கொஞ்சம் அமைதியா இருந்து ஆண்டோட நடத்தல கேட்டா நேர்வழியில் நடத்துவாரு. அதற்கு பின்பு எடுக்கிற முடிவு சிறந்ததாக இருக்கும், சரியானதாக இருக்கும். குழப்பத்திலே, கலக்கத்திலே, நெருக்கத்திலே, அவசரத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு பின்பாக அவஸ்தையை தான் கொண்டு வரும். இப்படிப்பட்ட சூழலை வேண்டாம். ஒரு தகப்பனும் மகனும் நடந்து ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது 2 பேருக்குமே தண்ணீர் தாகம் வந்துருச்சுது. அப்போ ஒரு குட்டை அந்த பகுதியில் இருக்கு, அங்க தண்ணீர் கிடக்கிறது பார்த்தார்கள். தகப்பன் மகனை பார்த்து, எப்பா, அந்த மரத்தடியில நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், நீ போய் கொஞ்சம் தண்ணீர் உனக்கும் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி ஒரு பாட்டில கையில கொடுத்து விட்டுறாரு. மகன் போறாங்க, போய் பார்த்தா அங்க கொஞ்சம் பேர் துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. சில ஆடு மாடுகள் அப்படி கிராஸ் பண்ணி போனதுனால கலங்கி போய் இருக்குது. கலங்கி போன உடனே தகப்பன் வந்து சொல்றான், டாடி, அப்பா, அந்த தண்ணி குடிக்க முடியாது, அது கலங்கி போய் இருக்குது, அது அப்படி இருக்குன்னா அதனால திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி தகப்பட்ட சொல்றாரு. தகப்பன் என்ன சொன்னாரு? உடனே, சரி மகனே, நீ இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுன்னு சொல்லி உட்கார வைத்து விடுகிறார். அவன் ஓய்வு எடுக்கிறான். அப்படியே சற்று நேரம் 2 பேரும் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. ஒரு 1 hour தாண்டின பிறகு மகனை எழுப்புறாரு. மகனை இப்ப போய் அந்த பாட்டில தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொல்லி இவன் போகிறான் திருப்பி. ஆனா கலங்கி இருக்குமேன்னு சொல்லி யோசித்தால் அங்க போய் பார்த்தா தண்ணீர் தெளிவா இருக்காங்க, யாருமே இல்ல. துணி துவைக்கிறவங்க போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எதுவுமே கிராஸ் பண்ணல, அந்த தண்ணி தெளிவா இருக்குது. தானும் பருகி விட்டு குடித்து விட்டு தகப்பனு கொண்டு வருகிறான். தகப்பனை பார்த்து கேட்டா, என்னப்பா இப்படி பண்ணீங்கன்னு அப்ப சொன்னா, தண்ணீர் கலங்கி இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்த முடியாது, அதனாலதான் உன்னை கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க சொன்னீங்க, இப்ப போகும்போது பார்த்து தெளிவாகி விட்டது. இதே மாதிரிதான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, குழப்பங்கள் வரும்பொழுது அவசரப்பட்டு முடிவு எடுக்காம நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். மனசு கொஞ்சம் அமைதியாக தட்டும், அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்துட்டா போதும். அதுக்கு மனம் தெளிவாயிரும். மனம் தெளிவாகும் பொழுது எடுக்கிற முடிவும் தெளிவா இருக்கும். இதை நீ கற்றுக்கொண்டு மகனுக்கு கற்றுக் கொடுத்தாராம். எத்தனை உண்மை! நம்முடைய வாழ்க்கை சற்று நீக்கி யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்துல உட்கார காத்திருக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. எங்க போய் சொன்னாலும் ஒருவேளை இப்போ உள்ள சூழ்நிலைக்குள்ள முடிவு இருக்கும், ஆனா நாளை தினத்தை குறித்து சொல்ல முடியாதே.
ஏன்னா நாளை தினம் நம்முடைய கையில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க எந்த பிரச்சனையில போறீங்க, எந்த இடத்துல குழப்பமா இருக்குது, எந்த இடத்துல பாடுகள்ல போறீங்க, எது அடுத்து என்ன செய்யணும் தெரியலையா, கவலைப்படாதங்க. மாறாக தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே லீட் மீ, கைட் மீ, என்ன நான் சரியான பாதையில நடத்துக்க, சரியான முடிவெடுக்க எனக்கு தெளிவை கொடுங்கன்னு நீங்க அமர்ந்திருந்தால் போதும். கர்த்தர் கிரியைச்சு ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் காரியங்களை காண்பிக்க ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் உணர்த்த ஆரம்பித்து விடுவார். அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், சித்தத்தை செய்ய முடியும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்கான நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் அப்பா, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, எல்லா விதத்திலும் சத்துருவால் இன்னைக்கு குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறத பார்க்க முடியுது. இந்த நாளிலும் குழப்பத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு, என்ன செய்வது என்று எனக்கு தெரியலன்ற அங்கலாய்ப்போடு, கண்ணீரோடு, மன துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீ நினைவு கூர்ந்து என்ன முடிவு எடுக்கலான்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லி எனக்கு யாரும் இல்லையே கைட் பண்ண, ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் பரலோகத்தின் தேவன் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆலோசனையில் ஆச்சரியமுள்ள தேவன், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர் அல்லவா. உங்களுடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இறங்கி இந்த நாளிலே கிருபை கொடுங்க, மனதில் ஒரு அமைதியை கொடுங்கப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை காண்பீங்க. செய்வதற்காக ஸ்தோத்திரம், நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். குழப்பத்தில் இருக்கும் பொழுதே முடிவெடுக்காமல் தேவனுடைய சமூகத்துல போயிருப்போம். அவர் சரியான பாதையில் நடத்துவார். சரியானதை செய்ய நமக்கு உதவி செய்வார். ஆலோசனையில் அவர் ஆச்சரியம் உள்ளவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி